ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பன்னீர் டிக்கா ரெசிபி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே இது பண்ணிக்கூடிய டிஷ் தான். நான் ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணி தான் பன்னீர் டிக்கா பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கேப்சிகம், ஆனியன், ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 1/2 லெமன் தேவை. மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. தயிர், நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள், நார்மல் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், அதுக்கடுத்து ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வரணும். எந்த அளவுக்கு பன்னீர் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணி எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் கேப்சிகம், ஆனியன், பன்னீர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகி வரணும். நல்லா கோட் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு ஊறணும். இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 10லேருந்து 15 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இது மேலே லைட்டாக கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு. நெக்ஸ்ட்டு தவா வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் இது பண்ணிவிடுங்க, ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம 2 டைப்பில் பண்ணலாம். நம்ம டேரெக்டாக ஸ்கியூரில் எல்லாமே அசம்பிள் பண்ணி தவா ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தனித்தனியாக எல்லாத்தையுமே தவா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கியூரில் வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். 2 டைப்பில் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் தவாவில் டேரெக்டாக வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா எல்லாமே வேகும், வெந்து வரும். ஒவ்வொரு பீஸாக எல்லாத்தையும் ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் இது மாதிரி வச்சுருங்க. நான் வச்சுருக்க மாதிரியே வச்சு 2 பக்கமும் நல்லா க்ரில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கியூரில் வச்சு பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வரும். ஸ்கியூர்லேயும் பண்ணலாம். அதில் 1, 2 வேகாமல் இருக்கும். அந்த சைஸ் சின்னது பெருசு அது பொறுத்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். இது மேலே நம்ம லைட்டாக ஆயில் அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்க ஒரு கத்தியோ இல்லை ஏதோ இதை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுடலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு வேக வைங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இல்லைன்னா மசாலா அப்படியே உள்ள அந்த தவாலேயே ஒட்டிக்கும். நல்லா ஸ்லோவாக குக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் சைடு, இன்னொரு சைடு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ கேப்சிகம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் ஸ்கியூரில். இது மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக டிக்கா பண்ணுற மாதிரி தான். இதுலேயும் நீங்கள் சிக்கன் கூட பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். உட்டன் ஸ்கியூரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.